இதுவரை பல்வேறு முக்கிய செய்திகளை பார்த்து வந்தோம். மீண்டும் இணையலாம் நியூஸ் 7 பிரைம் நிகழ்ச்சியுடன். காங்கிரஸ் மேலிடம் குறித்து ஜி.கே. வாசன் தெரிவித்த கருத்துக்கு EVKS இளங்கோவன் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வலுப்பெறுவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க? இன்றைக்கு தான் டெல்லியில இருந்து என்னை தலைவராக நியமித்திருப்பதாக அறிவிப்பு எனக்கு வந்தது. நான் இன்னும் முறையாக பதவி ஏற்கவில்லை. நாளைக்கு தான் பதவி ஏற்கிறேன். அதற்கு முன்பு இன்றைக்கு இருக்க காங்கிரஸ் மூத்த தலைவர்களை, குறிப்பாக வாசன் அவர்களை காலையில் சந்தித்தேன். இப்போது முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்றேன். பிறகு இப்போது சிதம்பரம் அவர்களை சந்திக்க இருக்கின்றேன். அதேபோல் பிரபு அவர்களையும் தங்கபால் அவர்களையும் குமரியானந்தன் அவர்களையும் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற இருக்கின்றேன். நாளை 10 மணிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் பதவி ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகவே நான் அதற்கு பிறகு விளக்கமாக விரிவாக பேச இருக்கின்றேன் என்பதை மட்டும் இங்கே சொல்லி, அதே போல ஐயா நீங்க ஏற்கனவே ஒரு முறை தலைவராக இருந்திருக்கீங்க. இப்போ வாசன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மீது கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருக்காங்க, அவங்க பாரபட்சமா செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? நான் என்னை பொறுத்தவரையில் மற்றவர்கள் சொல்லிய கருத்துக்களுக்கு நான் இன்றைக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல விரும்பவில்லை. நாளை பதவியேற்ற பிறகு நான் பத்திரிகை நிருபர்களையும் தொலைக்காட்சி சேனல்களுடைய நிருபர்களையும் சந்தித்து அவருடைய விளக்கம் தருவேன். திரு EVKS இளங்கோவன் குறிப்பிட்டது போல நாளை அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். எனினும் தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவெடுக்குமா என்பதை பற்றி அவர் தற்போது வரை தெரிவிக்கவில்லை. லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.